Hi friends, welcome to SRP Guessing. ஸோ முதல் தடவை யாராவது பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூடியூப்பில் போய்ட்டு நம்ம சேனலில் SRP Guessing டைப் பண்ணால் போதும், ஃபஸ்ட் நம்ம சேனல் தாங்க வரும். ஸோ வாங்க நம்ம நேற்று என்ன கொடுத்துருக்கோம் பார்க்கலாம். ஸோ நேற்று ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 502ங்க. 502க்கு நம்ம பாருங்கள் ஏபிசியில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்கோன்னா பாருங்கள் 290 கொடுத்தோம். அதுக்கடுத்து 709 கொடுத்துங்க. நம்ம பி போர்டில் 0 சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். 2 வந்து நம்ம ஏ போர்டில் கொடுத்துட்டோம். 2 0 ஸ்ட்ராங்குன்னு சொன்னோம், 2 9 ஸ்ட்ராங்குன்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம பி போர்டில் சூப்பராக 0 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாருங்கள் ஆல் போர்டில் நம்ம ரெண்டுமே வின் பண்ணியிருக்கோம். 0 5 கொடுத்தோம், சூப்பராக வந்து ரெண்டுமே வந்து வின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஎன்சியில் வந்துட்டு நம்ம 0 9 கொடுத்தோம். பிஎன்சியில் 0 சூப்பராக வின் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு சூப்பரான வின்னிங் தான் நேற்று சொல்ல போனால். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏபிஎஸ்சி பிசியில் வந்து நம்ம வந்து இது 29 கொடுத்தோம், 92 கொடுத்தோம், 90 கொடுத்தோம், 09 கொடுத்தோம், 02 20 கொடுத்துருக்கணுங்க. ஸோ நம்ம வந்து நம்பர் அதிகமாக போயின்றதுக்கு காரணத்தினால நம்ம வந்து கொடுக்கல. 02 20 கொடுத்துருக்கணும், பட் நம்ம வந்து கொடுக்கல. ஸோ மிஸ் பண்ணிட்டோம். ஸோ யாராவது போட்டிருந்தா கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த நம்பர் வந்து எப்படி அடித்தான்னு சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 682 எப்படி அடித்தான்னு சொன்னேன். இங்கே பாரு, இந்த 137 பவர் தாங்க 682. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 965க்கு அதோட 9க்கு பவர் 4 465 அப்படியே வச்சான். அடுத்து பாருங்கள் இந்த 494 சரி இந்த 494க்கு இந்த 994ன்னு சொன்னேன், அதை அடித்தான். அடுத்து பாருங்கள் நம்ம பிடிச்சிக்கிறமோ கரெக்டான பிளேஸில் தான் பிடிச்சோம். இந்த 2 0 4 பிடிச்சிருந்தோம். அப்படி இல்லைன்னா அதை உள்ளாரே வந்துட்டு சரி மேலே இந்த 2 4 0 அப்படி இல்லைன்னா இந்த 2 5 4ன்னு சொல்லிடணும். இந்த 2 5 4ன்னு சொல்லிடணும். அவன் என்ன பண்ண பாருங்கள், மாமூலாக வந்துட்டு இப்படி தான் எடுப்பான். ஒன்று முக்கோண வடித்தில் இல்லை ஒரு நம்பர் வந்து சைடில் வச்சு எடுத்துருவோம். அப்படி தான் நேற்று எடுத்தான். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து சைடில் வச்சு எடுத்தோம். எந்த இடத்துல எடுத்தோம்னா அந்த 6 4 2க்கு பாருங்கள், இந்த 6 4 2 நேற்று நம்ம சைடில் வந்து எடுத்தோம். அந்த 6 இல்லைன்னா கீழே 8 எடுப்பான்னு சொல்லியிருந்தோம், சைடில் வச்சு எடுத்தோம். பட் நம்ம வந்து நேற்று எடுக்கலை, நேற்று எடுத்துருக்கணும் சைடில். இந்த 2 4 சரி இந்த 2 5 4 இந்த 254 எடுத்தோம். பட் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த 2 இந்த 5 இந்த 4 எடுத்து உள்ளார 0 எடுத்துருக்கணும். அது பக்கத்தில் 0 எடுத்துருக்கணும். 2 5 0 அப்படி தான் நம்ம கேம் வந்து எடுத்துருக்கணும். அதுவும் எடுத்துருக்கணும். 54 எடுத்துருக்கணும். 2 கேம் எடுத்துருக்கணும். நம்ம வந்து ஒரு லைன் விட்டுட்டோம். ஸோ விட்டுட்டனால கரெக்டாக அந்த லைனே அடித்தாங்க. 502ன்னு அடித்தான், கரெக்டாக அடித்தான். நம்ம எடுத்தது வந்து கரெக்டாக ஒரே லைன் தான் எடுத்தோம். 204 209 290 அந்த லைன் தான் எடுத்திருக்கோம். பட் வந்து நம்ம 2 நம்பர் வந்து தட்டிட்டோம், பட் ஒரு நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு பாருங்கள், இது பேஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி எப்படி கொடுக்க போகிறான்னு நம்ம எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இது பேஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பாருங்கள் இந்த இடத்துல கிடைக்குது. ஸோ இந்த எல் ஷேப்பில் நேற்று எடுத்தாங்க. இந்த 2 இந்த 5 ஸோ 2 0 5 எல் ஷேப்பில் எடுத்திருக்கான். அதே லைனில் இன்றைக்கி பார்த்தீங்களன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த 2 7 6ங்க. நம்மளுக்கு கிடைக்கிறது இன்றைக்கி இந்த 2 6 7. ஸோ பாருங்கள் இது நம்ம எப்படி வருதுன்னா அதுவும் சொல்கிறேன் நான்.
ஸோ இங்கே பாருங்கள், இந்த அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள், அது கீழே பாருங்கள் 944 அதுக்கு முந்தா நாள் எடுத்தான் 494. இதோட ப்ரூஃப் தாங்க, இது ஒரு லிங்க்கு கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கும். 94 494 கொடுத்தான். ஸோ அதே மாதிரி நேற்று நம்மளுக்கு பாருங்கள் அந்த 250 கொடுத்தான் எல் ஷேப்பில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸோ அதாவது ஸோ இன்றைக்குள்ள ட்ராக் எப்படி அடிப்பான்னா 1 இந்த 2 இந்த 6 இந்த 7ங்க. இந்த லைன் நம்மளுக்கு கிடைக்குது 2 6 7 ஸ்ட்ராங்காக கிடைக்குது எல் ஷேப்பில். ஸோ அப்படி இல்லை அவன் என்ன பண்ணுவான்னா பாருங்கள், இந்த 6 இந்த 7 இந்த 8ங்க, 6 7 8 எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 6 7 8. ஸோ அதுக்கு பவராக எப்படி கொடுப்பான்னு சொல்கிறேன் நான். அதுக்கு பவர் வந்து எப்படி கொடுப்பான்னா 1 பாருங்கள் 122 கொடுக்கலாம். அப்படி இல்லை 677 கொடுக்கலாம். இல்லை நமக்கு பாருங்கள் இந்த 6 வந்து தூக்கிட்டான்னா நம்மளுக்கு இந்த 8 7 2 அதையும் பேஸ் பண்ண நம்மளுக்கு வரலாம். அது எப்படி வருதுன்னா 322 வரலாம். அப்படி இல்லைன்னா 877ங்க. இந்த 4 நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த லைன் கிடச்சிருக்கு. நீங்கள் சைடில் வேணால் இன்னும் 2 நம்பர் இருக்குது. அது எப்படின்னா இந்த 2 நம்பர் எப்படி வருதுன்னா இந்த பாருங்கள், இந்த லைன் அப்படியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 601 இந்த 609 019 இந்த லைனு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி வரும்னா சொல்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் அதே எல் ஷேப்பில் இங்கே இருக்குது பாருங்கள் 406. ஸோ அந்த லைன் வருது எல் ஷேப்பில். ஸோ அது வந்து சைடில் வச்சுங்க நீங்கள் 604 104 இது வந்து சைடில் வச்சுங்க நீங்கள். சைடில் வச்சுங்க. மெயின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ஸோ இப்படி கிடைக்கிறது ஸ்ட்ராங்காக. இதுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஏபிசியில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏபிசியில் ஏ போர்டில் 2 பி போர்டில் ஏ போர்டில் 1 பி போர்டில் 2 சி போர்டில் 2 வருது. ஸோ அதே மாதிரி இதுக்கு பவரில் 6 7 7. ஸோ நீங்கள் இன்னொன்று நீங்கள் சேர்த்துக்கணுன்னா 0 4 பி போர்டில் 0 சி போர்டில் 4 ஏ போர்டில் 1. ஏ போர்டில் ஆல்ரெடி நமக்கு அந்த லைன்லேயே இருக்குது 1 6. ஸோ இது நமக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குதுங்க. ஏபிசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ என் கணக்குப்படி வருது. ஸோ நீங்களும் வந்து எடுத்து பாருங்கள். ஸோ என்னோடய கணக்கில் இந்த மாதிரி வருது. ஏபிசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இங்கே பாருங்கள். ஸோ ஆல் போர்டில் பார்த்தீங்களன்னா ஆல் போர்டில் நமக்கு எப்படி பார்த்தாலும் ஸோ 2 7 இருக்குது. 2 7 ஸோ 1 6 வருது. நீங்கள் நமக்கு 2 7 ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த 2 7 மிஸ் ஆச்சுன்னா ஸோ 1 6ங்க. 1 6 மிஸ் ஆகாது 2 7. ஸோ 2 பை மிஸ்டேக் ஆச்சுன்னா 1 6. ஆனால் இந்த 1 6ல் மட்டும் ஏதாவது ஒரு நம்பர் தாங்க உள்ளே வரும். 1 வரும் இல்லை 6 வருங்க. 2 7 எடுத்துட்டிங்களன்னா 1 டபுள்ஸாக வரலாம், இல்லை அப்படின்னா 2 7 வரலாங்க. டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதுவும் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 22 வரலாம், அப்படி இல்லை 77 வரலாம்,
அப்படி இல்லை ஒன்று பவரு ஒன்று ஸ்ட்ரைட்டாக கொடுக்கலாம், 27 72 வரலாம், இப்படியும் வரலாம். ஒரு டபுள்ஸுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த டபுள்ஸ் ஒன்று 2 தாங்க வரும், 2 7 தான் வரும். வேறு அந்த 61 இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, எனக்கு அப்படி தான் கிடைக்குது. ஸோ 72 27 அப்படி இல்லைன்னா 22 77 இப்படி தான் அவனுக்கு 2 7 டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாருங்கள், நம்ம ஆல் போர்டில் கொடுத்துட்டோம் 2 7. பிஎன்சியில் பாருங்கள், பிஎன்சியில் நமக்கு ஸ்ட்ராங்குன்னு கேட்டிங்களன்னா பிஎன்சியில் ஸ்ட்ராங்குன்னு கேட்டிங்கன்னா 2 7 தாங்க வருது. 2 7 தான் நம்ம கொடுக்குறோம். பிஎன்சியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2 இல்லைன்னா 7 2 நம்பர் வரலாம், இல்லை ஒரு நம்பர் வரலாம், இல்லை நான் சொன்ன மாதிரி டபுள்ஸாகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பிசியில். ஸோ 2 7 ஸ்ட்ராங்காக இருக்குது, வரணும். ஓகேங்க. ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்டில் ஏபிஎஸ்சி பிசி பார்த்தீங்கன்னா பாருங்கள், 12 22 67 77 4 நம்பருங்க. இல்லை நீங்கள் இதுவும் வந்து ஒரு கேப்பை விடாமல் ஃபில் பண்ணணும்னா ஏபிஎஸ்சி பிசியில் ஸோ இங்கே பாருங்கள், பிசியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 04 59 பிசியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏபியில் 87 32 இது வந்து சைடில் வச்சுங்க. ஸோ இதில் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு. இது வந்து அடுத்துங்க பாருங்கள், ரொம்ப ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 12 22 12 22 12 22 67 77 அடுத்து வந்துட்டு 04 59ங்க. இது 6 ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் சைடில் வந்துட்டு 60 10 வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த நம்பர் எடுக்கலை, 32 87 எடுக்கலை. ஸோ அது வரதுக்கான வாய்ப்பு கம்மி தான், அது எடுக்கலை. நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 நம்பருங்க ஏபிஎஸ்சி பிசியில். இதில் நம்ம பிசியில் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருங்க பிசியில். ஸோ மறக்க வேண்டாம், பிசியில் வந்து 22 77 59 பிசியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த 04 பிசியில் வரலாம். அதுக்கடுத்து இந்த 12 67 வந்து ஏபியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இந்த 60 10 ஏபி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, மறக்க வேண்டாம். ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம ஏபிசி 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொடுக்க போகிறோம் பாருங்கள். 3 டிஜிட்டில் நம்ம கொடுக்க போகிறது 122 677. இது ரெண்டும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. 122 677. அதுக்கு அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா 604 அப்படி இல்லைன்னா 159. இது சைடில் வச்சுங்க, சைடில் தான் இருக்குது, சைடில் வச்சுங்க. நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா இந்த லைனுங்க 122 677 நமக்கு இதான் கிடைக்குது சூப்பர் ஸ்ட்ராங்காக. ஏன்னா நமக்கு இந்த லைனில் பாருங்கள், இந்த 7 6 2 இதான் கிடைக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கான நீங்கள் வந்து இந்த 104 இந்த 604 159. ஸோ இதை விட நம்மளுக்கு
இந்த லைன் வருது. எதுன்னா 632 623. சரி, இது புதுசு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த லைன் தாங்க. இந்த 3287 சொன்னீங்க பற்றி அதே லைன் தான். நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணணுன்னா இந்த 170 122 677 ப்ளஸ்ஸு, ஏன்னா இந்த கூட வந்து இந்த 8 இருக்கிறதுனால அந்த 8 வந்து நம்ம வந்து விட முடியாதுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுவோன்னா 362 கூட அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 326 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த 104 இந்த 604 159 நீங்கள் வந்து சைடில் வச்சுக்கலாம். இவ்வளோதாங்க நம்ம கொடுக்குறது கெஸ்ஸிங்கு. ஓகேங்க, இன்றைக்கான கெஸ்ஸிங் இவ்வளோதான். ஓகேங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க, நன்றி நன்றி நன்றி.